காங்கிரஸ் கட்சியிலிருந்து இதயதுல்லா அவர்கள் இருக்காரு, அவர்கிட்ட பேசுவோம். சார் வணக்கம். இப்ப இணைப்புல இருக்கிறீங்க. வணக்கம். தமிழக முதலமைச்சர் கர்நாடகா வருகின்றார். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி இதை எப்படி பாக்குது சார்? மேகதாட்டு அணை தீர்மானத்தை சட்டமன்றத்திலே நாம் ஏற்கனவே நிறைவேற்றி இருக்கிறோம். அதுக்கு அனைத்து கட்சிகளும் ஒப்புதல் கொடுத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுடைய தீர்மானத்தையும் நாம் இணைத்திருக்கோம். இது வேற விஷயம். இதுதான் பிரதமர்கிட்ட போறது, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆணையத்திட்ட போறது. இப்ப முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்கள் போறது ரெண்டு விஷயமா எடுத்துக்கிறேன். எனக்கு கிடைத்த தகவல் என்னன்னு சொன்னா, இதற்கு முன்பு காமராஜர் நிஜலிங்காவை போய் பார்த்திருக்காரு. அந்த நேரத்துல இதே மாதிரி வறட்சி ஏற்பட்ட 2 இடத்துல வறட்சி இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அவர் கொடுத்திருக்காரு. எம்ஜிஆரும் குண்டுராவும் போய் சந்திச்சிருக்காங்க. அதே மாதிரி கலைஞர் ஆட்சி காலத்தில் சந்திக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி செல்வி ஜெயலலிதா இருக்கும்போது சற்ற சந்திச்சிருக்காங்க. எந்த முதல்வர் சந்திக்காம எல்லாம் இல்ல. ஏன் சந்திக்கிறாங்க? போய் மேகதாட்டுக்கு கையெழுத்து போடுறதுக்காண்டி இங்க மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் போகல. அதை முதல்ல நம்ம புரிஞ்சு கொள்ளணும். முதல்ல மக்களுக்கு மத்தியில நாம 2 பேரும், அதாவது கொடுக்கிறவங்க வாங்குறவங்க தாண்டி கடன்களை நமக்கு உரிமை அதிகமா இருக்கு. நாம போய் கேட்க போறது என்ன? முதல்ல நாளைக்கு கேட்பாங்க, ஏன் நீங்க கர்நாடகத்திலே பேசாம நீங்க சண்டை போட்டுக்கிறீங்கன்னு ஒரு சாரார் கேட்பாங்க. இப்ப அவர் போறது, ஏற்கனவே பல முதல்வர்கள் போனாங்க. ஒரு கட்டத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா? நமக்கு 320 டிஎம்சி தருவதாக அன்னைக்கு திரு குண்டுராவ் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் ஒப்பந்தம் போட தயாரா இருந்தாங்க. அப்ப மேலேயே போகாத ஒரு சூழல் வந்தப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மலையாளியாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் இந்த தவறை செய்கிறார்னாங்க. ஆனா காலம் என்ன தெரியுமா சொல்லிச்சு? கடைசியா 275 டிஎம்சி போய் அதை விட குறைஞ்சு போச்சு. அந்த 320 கிடைக்கல. 2 முதல்வர்கள் பேசக்கூடியதை நம்ம தடுத்தோம். முன்னாள் முதல்வர் காமராஜர் என்ன செஞ்சாருன்னா, ஒரு திட்டத்தை வகுத்தாரு. இப்ப அவங்க என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, பெங்களூருக்கு குடிநீர் வேணும்னு கேட்கிறாங்க. அதுக்காக ரகசியமலர்ங்கிற ஒரு இடத்துல, அதாவது நம்ம பகுதியில, தமிழ்நாட்டு பகுதியில ஒரு அணையை கட்டினா அந்த அணை தண்ணீர் நமக்கு தான் வரப்போகுது. அங்கிருந்து நாங்க பெங்களூருக்கு தர்றோம்னு ஒரு ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் இருந்துச்சு. அதாவது அது நிறைவேறல. அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால முதல்வர் விஜய் அவர்கள் பெங்களூருக்கு போறாருன்னா அவர் ஒன்னும் நமக்கு தமிழ்நாட்டுக்கு எதிராக போகல. போவாரு, பேசுவாரு. நாளைக்கு பிரதமர்கிட்டயோ ஆணையத்திட்டோ நாங்க முறையா பேசணும், அவங்க ஒத்துக்கலன்னு சொல்லலாம். 2வது, நாங்க முறையா பேசி, ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரியும், பல நேரங்கள்ல வாங்கியிருக்காங்க. டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அன்னைக்கு பிரதமரா இருக்கும் பொழுது அவர் உத்தரவு போட்டு 11 டிஎம்சி தமிழ்நாட்டு கிடைச்சி. இதே மாதிரி ஒரு வறட்சி காலம்தான். அதனால பேச்சுவார்த்தைக்கு போறதுனால நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைனாலும் கூட நிச்சயமாக அங்க போகாதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி போயிட்டு வர்றதுனால தமிழ்நாடு முறையா நடந்திருக்கு. கர்நாடகா அது இல்ல பிரச்சனை. இப்ப அது இல்ல, மேகதாது அணை வேணவே வேணாங்கிறதா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய குரல். அது வேணவே வேணாங்கிறத இங்க இருந்தே சொல்லிடலாமா? எதுக்கு அங்க போகணும்? அங்க போனீங்க அப்படின்னா நம்ம ஒரு மாதிரியான உடன்படிக்கைக்கு போனதா ஆயிடாதா? அது நான் என்ன கேட்கிறேன், அங்க ஏதோ உடன்படிக்கை தயாரா இருக்க மாதிரி, இவர் ஏதோ கையெழுத்து போடுற மாதிரி ஒரு தவறான ஒரு அது வேணாங்கிறப்ப நம்ம ஏன் அங்க போனோம்? எப்ப எனக்கு அது விருப்பமே இல்லப்பா, நான் வரலன்னு சொல்ல வேண்டியதானே? வேணாம்னு சொல்றது சில கட்சிகள் சொல்லலாம். நீங்க சொன்ன பிஎம்கேயோ அல்லது வேறு கட்சியோ சொல்லலாம். ஆனா ஒரு முதல்வரா இருக்கிறவர் எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்தா செய்வாரு. அவர் போய் அவருடைய உரிமையை கேட்கிறாரு. நாளைக்கு என்ன சொல்லலாம், நான் அங்க ஏன் நீங்க கர்நாடகத்துல பேசலன்னு யார் கேட்டாலும் நாங்க அங்க போனோம், பேசணும், அவங்க சரியா நடக்கல, இந்த மேகதாடு வேணாங்கிறதை நாங்க எடுத்து சொல்லிட்டு வந்திருக்கோம், இப்ப நாங்க முடிச்சுட்டு நாங்க ஒன்றிய அரசுக்கு வந்திருக்கோம் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. போகாதுன்னு தடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா போகலைன்னா ஏன் போகல, பேசலைன்னா ஏன் பேசல? இதற்கு முன்னால பல நல்ல காரியம் காமராஜர் முதல்வராக இருக்கும் போதும், எம்ஜிஆர் இருக்கும் போதும், அதே போன்று ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போதும் நடந்திருக்கு. அப்ப பிரைம் மினிஸ்டர் டாக்டர் மன்மோகன் சிங் தலையிட்டு நமக்கு 11 டிஎம்சி தண்ணி வாங்கி கொடுத்தாரு. இன்னைக்கு புரிஞ்சுக்கிறேன். இல்ல நீங்க சொல்றதை புரிஞ்சுக்கிறோம். இப்ப என்னன்னா, 2 மாநிலத்துக்கான பேச்சுவார்த்தைங்கிறது ஒரு பொதுவான இடத்துல தான் நடத்தணும். வேற ஏதாவது ஒரு ஸ்டேட்லயோ அல்லது டெல்லியிலயோ ஏதோ ஒரு இடத்துல வச்சு பேசியிருந்தா பரவாயில்ல. நீங்க கர்நாடகாவுக்கே போய் அவங்க தலைமைச் செயலகத்திலே உட்காந்து பேசுவீங்களா? எப்படி? நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பி தான், சண்டை போட வேண்டிய அவசியம் இல்ல. போய் கேட்க போறோம், கொடுத்தா ஏற்க போறோம், கொடுக்கலைன்னா நாம எதிர்க்க போறோம்.
ஏற்பது என்பதும் எதிர்ப்பது என்பது நம்ம வேலை. நாம ஒட்டுமொத்தமா டிவிக்கே உள்பட நம்ம டிவிக்கே வந்து மேகதாட்டு அன்னைக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி இன்னைக்கு மக்கள் மத்தியில ஒரு திசை திருப்பல் பண்றாங்க. நம்மளை விட அவங்க நீட்டு விஷயத்துல வேண்டாங்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்களும் தெளிவா தான் இருக்காங்க. ஆக இப்படி இருக்கும் பொழுது நாம வந்து ஒரு முதல்வர் ஒரு முயற்சி எடுக்கிறார். அந்த முயற்சி ஏற்கனவே பல முதல்வர்கள் எடுத்த முயற்சி தான், புதிய முயற்சி அல்ல. கேட்போம், கொடுத்தா ஏற்றுக்கொள்வோம், கொடுக்கலைன்னா எதிர்ப்போம். அந்த எதிர்ப்பை எங்க காட்டணும் அங்கே காட்டுவோம். இது வந்து ஆணையத்துல கொண்டு போய் நம்ம சொல்ல போறோம். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமர்கிட்ட சொல்ல போறோம். அதனால ஏன் பிரதமரை பாக்குறீங்க? பிரதமர் தான் பாஜக ஆதரவு, பாஜக தான் வந்து கர்நாடகத்துக்கு ஆதரவுலாம் நம்ம பேசிட்டு பிரதமரை பார்க்காம இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. பாஜக தமிழகத்தை விட கர்நாடகத்தை தான் உரிமை கொடுக்கும். அது காங்கிரஸ் ஆக இருந்தாலும் அதை சேர்த்தே சொல்றேன். ஏன் நாளைக்கு அங்க ஆட்சி பிடிக்க முடிங்கிற அடிப்படையில் அவங்க செய்யறாங்கன்னு நம்ம குற்றம் சாட்டுறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் எங்களை பொறுத்தவரை எங்கள் தலைவர் மாணிக்க தாகூர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. ஒரு இன்ச்சு அளவு கூட நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் சொல்லியிருக்காரு. அப்ப ஒவ்வொரு கட்சியுமே இந்த விஷயத்துல தெளிவா இருக்கிறாங்கிறது நமக்கு தெரியும். அதனால எல்லா கட்சிகளும் டிவிக்கு உள்பட அனைத்து கட்சிகளும் தமிழ்நாட்டு உரிமையை விட்டுக் கொடுப்பதில்லை. அதே நேரத்திலே முன்னாள் முதல்வர்கள் காமராஜர், எம்ஜிஆர், அதே மாதிரி கலைஞர் இப்படி ஒவ்வொருவரும் பேசி இருக்கிறார்கள். அந்த பேசுவது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு அவங்களுடைய முக சரியா இல்லைன்னா மாற்றிக்கொள்ளலாம். இது மேகதாட்டுக்கு மட்டுமல்ல, கூடுதலாக இன்னைக்கு தண்ணி கடந்த 4 ஆண்டுகளாக வந்து நம்ம 12ஆம் தேதி திறந்தோம். அது காரணம் மழைப்பொழிவு. அதுக்கு முன்ன 6-7 ஆண்டுகள் வந்து ஆகஸ்ட் கடைசியிலும் செப்டம்பர் கடைசியிலும் அணை திறக்கப்பட்டிருக்கிறது. இது புதுசல்ல, பல வருஷங்கள். ஆனால் அதிர்ஷ்டவசமாக ஒரு 4 ஆண்டுகளாக நாம் வந்து ஜூலை 12 நாம திறந்திருக்கோம். ஜூன் 6 ஜூலை 12 திறந்திருக்கோம். இந்த முறை அங்கே வறட்சி, இங்கே வறட்சி. எவ்வளவு முறை நமக்கு வந்த தண்ணீரை கடல்ல கொண்டு போய் விட்டுருக்கோம். அதனால இன்னைக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாம் தண்ணீரை பெற வேண்டும். மேட்டூர்ல குறைஞ்சபட்சம் தண்ணீர் வருவதற்காண்டி அவருடைய பேச்சுவார்த்தை வெற்றி பெறலாம். ஏன் திரு விஜய் அவர்களை பார்க்கிறதுக்கு கேரளாவில இருந்து துணை முதல்வர் வர்றாரு. நீங்க வாங்க, இந்த திட்டத்தை துவக்கி வைக்க வர்றீங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி கர்நாடக முதல்வர் விஜய் அவர்களை பார்த்தால் ஒரு நல்ல காரியமாக ஒரு 10 டிஎம்சி தண்ணியை திறந்து விடுறாருன்னா அதை திரு அன்புமணி யாரு, திரு அன்புமணி யாரு அல்லது மற்ற கட்சிகள் யாரு போய் கேட்க போறாரு. கிடைச்சா வாழ்த்துவோம் முதலமைச்சரை. அவ்வளவுதான்.